அன்பார்ந்த உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஜோதிடத்தையும் மருத்துவத்தையும் ஒன்றாக இணைச்சி நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம். இது ஏறக்குறைய நிறைய வீடியோஸ் வரும். நம்ம தொடர்ச்சியாக இது சம்மந்தமாகவே நம்ம வீடியோ போட்டிருந்தாலும் போர் அடிச்சிடும். அப்பப்போ இடையில வேறு ஒரு டாபிக் போயிட்டு வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் உடலுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் சந்திரன், ஓகேங்களா, சூரியன் எப்படி ஒரு கிரகமோ அதே மாதிரி சந்திரனும் ஒரு கிரகம்தான். சந்திரனுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, உடலில் பர்டிகுலராக இந்த சந்திரனுடைய கிரகத்திலேருந்து வரக்கூடிய இந்த ரேடியேஷன் எந்த பகுதியை ஆதிக்கம் பண்ணுது அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்ப்போம். சந்திரன் அப்படிங்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஜோதிட அடிப்படையில் வானியல் சாஸ்திரப்படி அது ஒரு மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனோகாரகன் அப்படின்னா மனதிற்கு அதிபதி அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. இன்றைக்கி மெயினாக நிறைய பேர் ரொம்ப பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அந்த ஸ்ட்ரெஸ் யாருக்கு இருக்கோ அத்தனை பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் சந்திரன் பாதிப்பில் இருக்கும். நிறைய பேர் கேட்கலாம், பெருவாரியான பேருக்கு இன்றைக்கி 199 பேருக்கு கணக்கெடுத்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே சந்திரன் பாதிப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சிலருக்கு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழிகள் அவங்களுக்கே தெரியும், புரியுதுங்களா. இப்போ ஏதோ ஒரு மன ரீதியாக ஒரு பிரச்சனையில் ஒருத்தவங்க பாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழிகளோ அல்லது மீண்டு வர்றதுக்கு தேவையான பயிற்சிகளோ அவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்கிட்டு வெளில வந்துட முடியும். ஆனால் இந்த சந்திரன் பாதிப்பு அடைஞ்சவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் செய்ய முடியாது. இன்றைக்கி இது செய்யலாம் அப்படின்னு ஒரு திட்டம் பண்ணுவாங்க, நாளைக்கு வேறு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு திட்டம் பண்ணுவாங்க. இப்படி இவங்களோட யோசனைகள் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களால் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாக செய்ய முடியாது. ஸ்டாண்டர்டான ஒரு மைண்டே இருக்காது. டெய்லி மாறிக்கிட்டே இருப்பாங்க. குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மனசில். இந்த குழப்பமே ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஸோ இது மாதிரியான மனதை பராமரிக்கக்கூடிய வேலையை சந்திரன் தான் செய்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடலில் லிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிணநீர் இது பார்த்திங்கன்னா அதாவது சந்திரன் தான். அதையுமே பார்த்திங்கன்னா ஆதிக்கம் அவங்க தான் அதையுமே பாதுகாக்கிறாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அது இயங்குது, நிணநீர்கள். அதே மாதிரி போன் ஜாயின்ட்ஸு, சரிங்களா, மூட்டு இணைப்புகள், அது சனியினுடைய ஆதிக்கமும் இருக்கிறதுல இருந்தாலும் சந்திரனுடைய ஆதிக்கமும் அதில் இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி மார்பு பகுதி, அதாவது சூரியன் இருதயம்னு சொன்னோம் இல்லையா, இது மார்பு, ஜென்ரலாக மார்பு பகுதி தான், ஓகேங்களா. குறிப்பிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இருதயத்தை நான் சொல்லலை, மார்பு பகுதியை சந்திரன் அப்படிங்கக்கூடிய கிரகம் தான் பராமரிக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் வேலை செய்யுது. ஸோ ஒரு மனிதனுக்கு ஹார்மோன் ரீதியான குறைபாடுகள் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஜாதகத்திலேயோ அல்லது வானியல் சாஸ்திரப்படி அவங்க அமைப்புக்கு சந்திரன் பலகீனமாக இருக்கும். இது மெயினாக மனதுக்கு தாங்க ரொம்ப ஃபோக்கஸ் அதிகமாக சந்திரன் வேலை செய்வாங்க. மன ரீதியாக ஒருத்தவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ சிம்பிளாக இந்த உடம்பு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போமே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உடலினுடைய இயக்கத்தில் ஏதோ நம்ம மனதளவில் ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல சந்திரன் கெட்டுருச்சு. அது மனதில் ஒரு குழப்பம், ஸ்ட்ரெஸ்ஸு, அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கெட்டு போகும், தூக்கம் கெட்டு போக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. தூக்கம் கெட்டு போனதுக்கப்புறம் நம்மளுடைய கிளாண்ட்ஸ் அப்படின்னு, அதாவது ஹார்மோன் சொல்லக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு, இப்படி எல்லா கிளாண்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிட்யூட்டரி கிளாண்டு தான் எல்லா கிளாண்டுக்குமே ஆர்டர் போடணும். அங்கேருந்து ஒரு விஷயம் வந்துச்சுன்னா மட்டும்தான் எல்லா ஹார்மோன்ஸும் சரியாக வேலை செய்யும், எல்லா கிளாண்டும் கரெக்டாக வேலை செய்யும், சரிங்களா. அப்போ தூக்கம் இல்லாமல் மனக்குழப்பம் ஆகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிட்யூட்டரி கிளாண்டு கெட்டு போயிடுது, ஓகேங்களா. அப்போ பிட்யூட்டரி கிளாண்டு கெட்டு போனதுக்கப்புறமா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் பலகீனமாகி அது ஒரு மாதிரி வித்தியாசமாக வேலை செய்ய ஆரம்பித்தோம். முதல்ல தூக்கம் கெட்டு போயிடும். தூக்கம் கெட்டு போனதுக்கப்புறம் நம்மளுடைய பாடி பார்த்திங்கன்னா பித்தம் ஜாஸ்தியாகும், ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். தூக்கம் கெட்டு போயிட்டாலே கண் எரிச்சல் வர்றது, இது மாதிரியான தொந்தரவுகள்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிவர் பார்த்திங்கன்னா
சரியான தூக்கம் பத்தாததுனால லிவரோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் எல்லாம் வந்து அது டைஜஷன் பண்ணாமல் அங்கங்கே சேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேட்டி லிவர் வர்றது இது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டைஜஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். டைஜஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா கேஸ்ட்ரிட்டிக் வர்றது, அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் ஆகிறது, அங்கங்கே ஜாயிண்ட்டுக்கு பெயின் வர்றது, ஒபிசிட்டி வர்றது, இப்படி அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது எங்கே ஆரம்பிச்சிட்டு பாருங்கள், சாதாரணமாக தூக்கம் கெட்டு போச்சு. துவக்கி வச்ச ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் கெட்டு போய் மன உளைச்சலாகி சந்திரன் வந்து திரியை பற்ற வச்சுட்டு போயிட்டார். அது அப்படியே சரவெடி மாதிரி வரிசையாக பிடிச்சிக்கிட்டு படன்னு எல்லாம் அது எந்த பக்கம் போகுதோ அங்கெல்லாம் வெடிச்சிடும். ஆனால் பற்ற வச்ச ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் சந்திரன் சரி ஓகே, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு நம்ம ஜோதிட அடிப்படையில் ஜாதகத்தில் சந்திரன் வீக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் நல்லா பலமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோ அல்லது புதனோ ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ அடுத்தது அது வேலை செய்யும்ல சந்திரன், அப்போ மனசு தெளிவாயிடும்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது தெளிவாயிடும், நான் ஒத்துக்கிறேன். சந்திரன் பலகீனமாக இருக்கிற நேரத்தில் சில மன உளைச்சல் உடலெல்லாம் கொடுக்கும். ஆனால் அந்த டயத்தில் வந்து பற்ற வச்சுட்டு போயிட்டார்ல, அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ட்ராவல் ஆகி வயிறு, வாய், நெஞ்சு, மார்புன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு தொந்தரவுகள். இப்போ அதை சரி பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறது குதிரை கொம்பு வளைக்கிற மாதிரி அது ஒரு சிரமமான விஷயம். சரிங்களா? அப்போ நம்மளுடைய பலம் எது, பலகீனம் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம பாதி நோயிலேருந்து முதல்ல தப்பிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் பலகீனங்கள் இருக்கிறதுனால தான் மன உளைச்சல்லாம் இருந்துகிட்டு இருக்குது, இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே பாதி பிரச்சனை நமக்கு முடிஞ்சிடும். அதை விட முக்கியமான விஷயம் சந்திரன் அப்படிங்கிறது மனது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நின்ன நீர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நீரோடைய அளவை பராமரிக்கிறது சந்திரன் தான். ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையும் பராமரிக்கிறது சந்திரன் தான். தூக்கத்தை பராமரிப்பது சந்திரன் தான். ஓகேங்களா? மெயினாக மனசு தாங்க. சந்திரன்னா மனசு அப்படின்னு ஒரே வார்த்தையில் புரிஞ்சுக்கிங்க. மனசு சரியில்லைன்னா சந்திரன் வந்து ஜாதகத்தில், ஜோதிடத்தில், வானியல் சாஸ்திரப்படி நம்ம அமைப்பில் சரியில்லை, அங்கேருந்து வரக்கூடிய ரேசஸ் நமக்கு ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? மனசு ஓவர் ஆக்டிவ் ஆகிட்டாலும் பிரச்சனை. சந்திரனுடைய ரேஸ் ஜாஸ்தி வந்து ஓவராக நமக்கு ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவுமே தொந்தரவு தானே. எப்போ பார்த்தாலும் மனசு இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ நரம்பு மண்டலங்கள் பாதிக்க ஆரம்பித்தோம். ரொம்ப நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே பயங்கர பிஸ்னஸ் மைண்டு ஏதோ ஒரு மோடில் நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ என்ன ஆகுங்க, மூளைக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக போய் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சென்சிட்டிவான நர்வ்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலகீனமாக ஆரம்பிச்சோம். அப்போ அது வேறு பிரச்சனையில் போய் முடியும். தூக்கி வைக்கிறது அப்பயும் யார்? சந்திரன் தான். ஓகேங்களா? அப்போ ஒரு விஷயம் அதிகமானாலும் குறைஞ்சாலும் நோய் தான். அது அந்த ரேசஸ் எப்படி வருது, இப்போ நமக்கு எப்படி சூழல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். சரிங்களா? இப்போ நம்ம சூரியன் பார்த்துட்டோம், சந்திரன் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிரகம் சம்மந்தமான அது உடலில் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான விஷயத்தை நம்ம பார்ப்போம். நன்றி.